எல்லோருக்கும் வணக்கம் நண்பர்களே. அப்பாடா இப்பதான் மனசுக்கு நிம்மதியாக இருக்கிறது அப்படின்ற மாதிரி ஜேடி வேன்ஸ் அவர்கள் பேச்சுவார்த்தையில் நல்ல ஒரு முன்னேற்றம் வந்திருக்கிறது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. எப்ப நீங்க எப்பவுமே முக்கியமான ஆளுகளோட பேச்சுவார்த்தை நடத்த மாட்டீங்களா அப்படின்ற மாதிரி சண்டை எப்படி ஆரம்பிச்சதுன்னா, இஸ்ரேல் அமெரிக்கா ரெண்டு பேரும் சேர்ந்துதான் ஈரான் மேல குண்டு போட்டாங்க. இப்ப ஏன் இஸ்ரேல பேச்சுவார்த்தைக்கு எடுத்துக்காம அமெரிக்காவுக்கு ஈரானுக்கு இடையில மட்டும் பேச்சு ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. சிம்ரன் எனக்கு ரெட் லைட்டை பார்த்தாவே பிடிக்காது, நான் சுற்றுவேன் அப்படின்ற மாதிரி இந்த இஸ்ரேல் அடிக்கடி குண்டு போட்டுக்கிட்டே இருக்கிறதுனால தான் அவங்கள பேச்சுவார்த்தைக்கு கூப்பிடலன்னு நினைக்கிறேன். எனிவே ஆளினால் நம்மளுக்கு அடுத்த வாரத்துல மிக முக்கியமான ட்ரிகர் இந்த ஈரானுக்கும் யுஎஸ்க்கும் இடையில ஏற்படக்கூடிய ஒப்பந்தம். அதை இஸ்ரேல் கெடுத்து விட்டுறக்கூடாது குண்டு போட்டு அப்படின்றதா நம்மளுக்கு. இவ்வளவு நேரம் நம்ம மனசுக்குள்ள பயத்தை விளைவித்து விட்டுட்டு இப்ப திடீர்னு ஒரே செகண்ட்ல டோட்டல் ட்ரெண்டே சேஞ்ச் ஆகுது. ஸோ அப்ப அடுத்த வாரத்துல நம்மளுடைய மார்க்கெட் இன்னொரு 350 பாயிண்ட் 500 பாயிண்ட் மேல ஏறுமா அப்படின்ற மாதிரி தான் இப்ப பல ட்ரேடர்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் பல பத்திரிகையில மறுபடியும் ஈரான் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹோர்மஸ் க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி தகவல்களை நம்ம படிச்சாலும் நம்மளுடைய ஜேடி வேன்ஸ் அவர்கள் மிகப்பெரிய பதவியில் இருப்பார். அவரு சொல்றதான் நம்ம கேட்கணும் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு இந்த பேச்சுவார்த்தை ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறது. அதுலயும் எல்லாம் சிறப்பான முன்னேற்றமாக இருக்கிறது அப்படின்னு அவர் பேசிதான் முடிச்சிருக்காரு. ஏற்கனவே இஸ்ரேலுக்கு வார்னிங்கும் கொடுத்திருக்காரு, நீ என்ன மீறி ஏதாவது பண்ணினா அப்புறம் நடக்கிறதே வேற அப்படின்ற மாதிரி. சோ இன்றைய ராத்திரியும் சரி நாளைக்கு காலையிலும் சரி இஸ்ரேல் குண்டு போடாது அப்படின்ற மாதிரிதான் எனக்கு ஒரு நம்பிக்கை. சோ நம்ம மார்க்கெட்டை சுற்றி இருந்த அனைத்து பயமும் போய் நாளைக்கு பல்ல காட்டிட்டு ஒரு 300-400 பாயிண்ட் நிஃப்டி ஏறிச்சுன்னா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். நண்பர்களே, இப்போ ஒரு மிக முக்கியமான தகவலை பத்தி பேச போறோம். மாசம் ஒரு 50,000 ரூபாய் வேணுமா, ஷேர் மார்க்கெட்ல எப்படி எடுக்கலாம், அல்லது 10 லட்சம் ரூபாய் இருக்கா, எப்படி ஷேர் மார்க்கெட்ல மாதமானம் ஒரு இன்கம் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளேயே வர்றாங்க. இல்லைன்னா எதுக்கு வர்றாங்க, ஒரு மந்த்லி இன்கம் வரணும் அப்படின்ற மாதிரி தான் பல பேர் வர்றாங்க. சில பேர்லாம் லாங் டேர்ம்ல வரட்டும் அப்படின்ற மாதிரி 10-20 வருஷம் கழிச்சு பார்த்துக்கலான்றவங்க இருக்காங்க. இருந்தாலும் ஒவ்வொரு மாதமும் ஏதாவது வருமானம் வருதா அப்படின்னு பார்க்குற ஆட்கள் தான் நிறைய இருக்காங்க. சரி, ஸ்டாக் மார்க்கெட்ல அப்படி ஒவ்வொரு மாதமும் அல்லது கடைசிக்கு ஒரு குவார்டருக்கு ஒருக்காவது வருமானம் தரக்கூடிய வழிகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 5% இருந்து 6% வட்டி கிடைக்கிற மாதிரி ஒரு வருஷத்துக்கு இந்த ரேட்ஸ், ரியல் எஸ்டேட் ரேட்ஸ் என்பது இருக்கு. பிளஸ் அடிஷனலா இந்த இன்விட்ஸ்ல 9% இருந்து 13% வரைக்கும் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிற மாதிரி இந்த இன்விட்ஸ் இருக்கு. அதே மாதிரி ஹை டிவிடெண்ட் இந்த கோல் இந்தியா, ஓஎன்ஜிசி போன்ற 5% இருந்து 7% வரைக்கும் நம்மளுக்கு டிவிடெண்ட் கொடுக்கக்கூடிய டிவிடெண்ட் ஸ்டாக்ஸ் இருக்கு. இதுல எல்லாத்துலயுமே ரிஸ்க் மிக குறைவாக இருக்கக்கூடிய ஒரு சம்பவம். மாதம் வருமானம் வேணும் ஸ்டாக் மார்க்கெட்ல, அதுல ரிஸ்க் கொஞ்சம் கம்மியா இருக்கணும் அப்படின்ற ஒரு மெத்தட் தான் இந்த ரேட்ஸ் இன்விட்ஸ், ஹை டிவிடெண்ட் ஈக்விட்டிஸ் அப்படின்றதெல்லாம். இந்த ரேட்ஸ்ல ரொம்ப ஃபேமஸான ரேட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பைரட் இருக்கு, கேஆர்டி, என்எக்ஸ்எஸ்டி, மைண்ட் ஸ்பேஸ், எம்பசி, இந்த மாதிரி இந்த ரேட்ஸ்லயே அந்த காலத்திலே லிஸ்ட் ஆகி இன்னுமே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இதெல்லாம் குவாலிட்டியான ரேட்ஸ் போன்றதெல்லாம் இருக்கு. இன்விட்ஸ்ல கேப் இன்விட், பிஜி இன்விட், இண்டிகிரிட் அப்படின்ற மாதிரி நிறைய இருக்கு. சரி, இதெல்லாம் இருக்கட்டும். இது போக ரிஸ்க் எடுத்து ஸ்விங் ட்ரேடிங் பண்ணி ஆப்ஷன்ஸ்ல சில ஸ்ட்ராட்டஜி போட்டு ஏதாவது மாதத்திற்கு இன்கம் ஸ்ட்ராட்டஜி வருமா அப்படின்னு சில பேர் முயற்சி பண்றாங்க. ஆனா அந்த மந்த்லி இன்கம் ஸ்ட்ராட்டஜில ரிஸ்க் என்பது அதிகமாக இருக்கிறது. என்ன அப்படின்ற இப்போ ஒரு தகவல் பார்ப்போம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, ஏதாவது பங்குகள் இப்படி ஏதாவது ஒரு பேட்டர்ன் போட்டு திடீர்னு மேல் நோக்கி போயிருவானோ, அப்படி போகும் பொழுது இது போன்ற பங்குகளை எடுத்து ஏதாவது ஒரு ஸ்டாப் லாஸ் போட்டு வெளியே வந்துடலாம். ஸ்விங் ட்ரேடிங்ல இதெல்லாம் ஒரு கான்செப்ட். இந்த மாதிரி ஒரு பிரேக் அவுட் ஆகிறத வச்சு ட்ரேடிங் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சில பேர் யோசிப்பாங்க. எதுக்கு அப்படி யோசிக்கிறாங்க, சரி ஒருவேளை பிரேக் அவுட் ஆயிடுச்சு, ரிஸ்க் எடுக்கிறது 1 ரூபாய், கிடைக்கிறது 2 ரூபாயாக இருந்தால் அதுல ஒரு லாபம் தானே அப்படின்ற மாதிரிலாம் யோசிப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த டாடா ஸ்டீல் அப்படின்ற ஒரு ஷேர், இதுல என்ன ஒரு நியூஸ்னா, இந்த மார்ச் மாச சமயத்துல உங்களுக்கு போர் பதற்றம் வந்த உடனே எல்லா பக்கமும் ரா மெட்டீரியல் கிடைக்காது, பல பிளான்ட்டுகளை இழுத்து மூடிடுவாங்க.
அதனால ஸ்டீல் பிரைசஸ் எல்லாம் ஏறிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில இந்த விலையை மேல உச்சத்துக்கு ஏத்தி விட்டாங்க. அதுக்கப்புறம் சமீபத்துல இந்த ஒரு மாசமா வார் சுமாரா இருக்கிறதுனால மறுபடியும் பழையபடி லோ வந்திருக்கான். அப்ப இதுல ஸ்விங் ட்ரேடிங் பண்ணக்கூடிய பல பேர் என்ன யோசிப்பாங்க, சரி ஓகே, ஒரு முறை இந்த பங்கு வந்து தன்னுடைய லோ பிரைஸ்க்கு வந்து மேல வந்திருக்கான், அப்ப மறுபடியும் கீழே வந்து விழுகிறான் அப்படின்னா ஏதாவது 9 டே மூவிங் ஆவரேஜ் அப்படின்றது ஒரு ஸ்டாப் லாஸ் வச்சுக்கணும், அல்லது சமீபத்துல வந்து ட்ரேட் ஆயிருக்கக்கூடிய ஒரு ஸ்விங் லோவை ஸ்டாப் லாஸா வச்சுக்கணும். மேல வந்து எப்ப நம்மளுக்கு ரிட்டர்ன் கிடைக்கணும், கீழே ₹1 ரிஸ்க் எடுக்கிறோமா, ஒருவேளை மேல ஏறுற மாதிரி இருந்தா ₹2 லாபத்துக்கு வரணும் அப்படின்ற மாதிரிலாம் யோசிப்பாங்க. பட் இது மாதிரி யோசிக்கிறதுல என்ன ஒரு பிரச்சனை, மந்த்லி இன்கம் இதை நம்பி போலாம்னா there is huge market risk. இது எப்ப வேணாலும் ஸ்டாப் லாஸ் அடிப்பான், எப்ப வேணாலும் டார்கெட் அடிப்பான். பட் திடீர்னு நாளைக்கு கேப் டவுன் ஆயிடுச்சுன்னு வச்சுங்க, மறுபடியும் இப்போ நாங்க குண்டு போடுறோம் அப்படின்னு எவனாவது ஆரம்பிச்சிட்டான்னா கேப் டவுன் ஆகும் பொழுது நம்மளுக்கு டோட்டல் கும்பா அப்படின்ற மாதிரி ஆயிடும். ஸோ நீங்க என்னதான் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கனாலும் ரிஸ்க் இல்லாமல் ஸ்டாக் மார்க்கெட்ல மந்த்லி இன்கம் வரணும் அப்படின்னா இந்த ரேட்ஸ் இன்விட்ஸ் போன்றவைகள் தான் அதிகமாக உதவுது. இன்னொரு எக்ஸாம்பிள் கூட நீங்க பாருங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் இப்ப சப்போஸ் JSW எனர்ஜி அப்படின்ற ஒரு பங்கினுடைய எக்ஸாம்பிள் பாருங்க. ஸோ இந்த JSW எனர்ஜியும் தொடர்ந்து கீழே இறங்கி கொண்டிருந்தே பங்கு தான், இவன் பெருசா திரும்பி ஏறவே இல்லை. இப்ப இந்த பிப்ரவரி மார்ச் மாசத்துல இந்த ஈரான் வாரினுடைய தகவலை வச்சுக்கிட்டு தான் இவன் வந்து மேல் நோக்கி ஏறி இருக்கான். அப்படி மேல் நோக்கி ஏறும் பொழுது ஒரு முறை ஸ்டாப் லாஸ் அடிக்கல, அதாவது மே மாசத்துல கீழே வந்து விழுந்தவன் சப்போர்ட் எடுத்து டக்குன்னு போயிட்டான். அந்த நேரத்துல பல பேர்த்துக்கு ஸ்டாப் லாஸ் என்பது அடிச்சிருக்காரு. ஆனா அதுக்கு முன்னாடி ஏப்ரல் மாசத்துல பாருங்க, கரெக்டா லோ வரும் பொழுது அந்த லோக்கும் கீழே ஒரு முறை போயிட்டு தான் அப்புறம் திரும்பி மேல் நோக்கி ஏறி இருக்கான். ஸோ ஒவ்வொரு முறையும் ரிஸ்க் எடுக்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏதாவது மந்த்லி இன்கம் வரணும், குறைவான ஸ்டாப் லாஸ் போடணும், மேல வந்தா லாபம் வரட்டும் அப்படின்ற மாதிரி நினைச்சு பண்ணக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. பட் அதுல ரிஸ்க் என்பது மிகவும் அதிகமாக இருக்கு. கடைசியில மந்த்லி இன்கம் ஸ்ட்ராட்டஜிக்கு இது போன்ற ஹைபிரிட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்பதுதான் உதவியாக இருக்கிறது. கடைசியா இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்துருவோம். லிண்டே இந்தியா அப்படின்ற ஒரு பங்கு, அந்த பங்குமே என்ன ஆயிருக்குன்னா கரெக்டா சமீபத்துல வந்து ஒரு சப்போர்ட் அப்படின்ற இடத்துல வந்து விழுந்திருக்கு. சில பேர் என்ன நினைச்சிருப்பாங்க, சரி இங்கிருந்து பிக்கப் ஆயிருவான் அப்படின்ற மாதிரி என்டர் ஆயிருந்தா அவன் என்னமோ பிக்கப் ஆயிருக்கான். பிக்கப் ஆகிறதுக்கு முன்னாடி லேசாக கீழே வந்துட்டு தான் மேல போயிருக்கான். அப்ப கீழே வரும்பொழுதே நிறைய பேர்த்துக்கு ஸ்டாப் லாஸ் என்பது அடிச்சிருந்திருக்கும். ஆக மொத்த நண்பர்களே, மந்த்லி ஒரு இன்கம் ஸ்ட்ராட்டஜி என்பது வரணும் அப்படின்னா இந்த பிக்சட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மற்றும் இது மாதிரி ரேட்ஸ் இன்விட்ஸ்னால தான் ஒரு மந்த்லி இன்கம் ஸ்ட்ராட்டஜி என்பதை ஓரளவுக்கு மார்க்கெட் ரிஸ்க் கம்மியாக தரக்கூடிய சம்பவமா இருக்கு. மற்றபடி ஸ்விங் ட்ரேடிங் ஆப்ஷன்ஸ் மூலியமாக மந்த்லி இன்கம் ஸ்ட்ராட்டஜி என்பது போகும்பொழுது ரிஸ்க் எடுத்து தான் ட்ரை பண்ண வேண்டியதா இருக்கு. அந்த ரிஸ்க் சில நேரங்கள்ல மேலையும் வந்துருது, ப்ராஃபிட்டா கிடைச்சிருது. சில நேரங்கள்ல அந்த ரிஸ்க் எடுக்க வைக்குது. நீ 5000 தான் ரிஸ்க் எடுக்கிறியா, அந்த 5000 எனக்கு கொடு அப்படின்ற மாதிரி மார்க்கெட் வாங்கி கொள்கிறது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட் மந்த்லி இன்கம் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா ரேட்ஸ் இன்விட்ஸ்ல போட்டு பணத்தை எடுத்துக்கிறதா நல்லது. நண்பர்களே, வேறு என்ன ஸ்டாக் மார்க்கெட்ல செய்திகள்னு பாத்தீங்கன்னா, சமீபத்துல தன்னுடைய ஆல் டைம் ஹையை உடைச்சிட்டு மேல போன பங்குகள்ல இந்த அதானி பவர் ஒண்ணு. எதனால அவன் மேல போனான்னா, சமீபத்துல வந்திருக்கக்கூடிய க்ரூட் ஆயில் பிரச்சனைனால பவர் செக்டர்லாம் திடீர்னு பிக்கப் ஆகி மேல போனாங்க. அதனால பவர் செக்டர்ல ஒரு லீடராக இருக்கக்கூடிய இந்த அதானி பவருமே அந்த மார்ச் மாத போர் சம்பந்தப்பட்ட தகவல் வந்ததுல இருந்து அவன் பாட்டுக்கு எகிரி இப்ப ₹231 அப்படின்ற மாதிரி ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இப்படி ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய இந்த அதானி பவர் சமீபத்துல உச்சத்துக்கு மேல ஒரு உச்சத்தை வச்சுட்டு லேசாக கீழே இறங்கி இருக்கு அப்படின்ற இந்த அதானி பவர்ல 3 months லோ பிரைஸ் பக்கத்துல வந்து விழுந்திருக்கு அப்படின்றது ஒரு தகவல். அடுத்ததாக இந்த ஸ்டைரனிக்ஸ் அப்படின்ற ஒரு ஷேர் எந்த செக்டர்னா ஒரு வித்தியாசமான செக்டர், தெர்மோபிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட ஒரு செக்டரை சார்ந்த ஒரு பங்கு. இந்த ஸ்டைரனிக்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியல்ஸ்ல என்ன ஒரு வித்தியாசமான இன்னொரு தகவல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுல வந்து நம்மளுடைய டிஐஸ் என்பவங்க 17% ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எஃப்ஐஸ் வந்து பெரிய அளவுல ஹோல்டிங் பர்சன்டேஜ் என்பது இல்லை. ஸோ இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ்குள்ளேயே பெரிய டிஃபரன்ஸ் என்பது இருக்கிறது. இப்படி இருக்கக்கூடிய இந்த ஸ்டைரனிக்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்ற ஷேர் தன்னுடைய லேட்டஸ்ட் குவார்டர்லி ரிசல்ட்ஸை 73 கோடி லாபம், இது வரைக்கும் அவங்க செய்யாத ஒரு லாபம் அப்படின்ற அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க.
இந்த ஒரு நேரத்துல இந்த ஸ்டைரனிக்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் மெட்டீரியல்ஸ் அப்படின்ற ஷேர் தொடர்ந்து கிட்டத்தட்ட 1.5 வருஷமாக 2025 இருந்து தொடர் சரிவுக்கு பிறகு தற்போது 200 டேஸ் மூவிங் ஆவரேஜுக்கு மேல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு சமீபத்துல அப்படின்றது இந்த ஸ்டைரனிக்ஸ் சம்பந்தப்பட்ட ஒரு தகவல். இனி இவன் இங்கிருந்து இழந்ததை மீட்டெடுக்க போறானா அல்லது கீழே இறங்கி இன்னொரு முறை சைட்வேஸாக ட்ரேட் ஆக போகிறதா, என்ன செய்ய போகிறது இந்த ஸ்டைரனிக்ஸ் அப்படின்றது பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இன்னொரு ஃபேமஸான ஸ்டாக் சமீபத்தில் இறங்கி கிடக்குது அப்படின்னா இந்த கொச்சின் ஷிப்யார்டு. ஒரு நண்பர் கூட சொல்லிக்கிட்டு இருந்தார், நான் வரிசையா ஒவ்வொரு 100 ரூபாய்க்கும் இந்த கொச்சின் ஷிப்யார்டு எடுத்துக்கிட்டே இருக்கேன், அவன் என்னடான்னா அனுமார் வாள் மாதிரி நீண்டு கொண்டே போகிறதே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். அவர் சொன்னது வந்து யாருக்கு கேட்டுதோ இல்லையோ இந்த ஸ்டாக்கு கேட்டுது, அடிச்சுதுற அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அப்படின்ற மாதிரி அவர் போட்ட கமெண்ட் அடுத்த நாளில் இருந்தே என்ன ஒரு நினைச்சான்னு தெரியல, அவரை காப்பாத்தி விடணும்னே நினைச்சிருப்பான் போல. 1200 ரூபாயிலிருந்து நேரம் 1800 வரைக்கும் ராக்கெட் மாதிரி மேல போய் நான் வித்துட்டேங்க லாபத்துல அப்படின்ற மாதிரி அவர் கமெண்ட் போட்டிருந்தார். கரெக்டா அவர் வித்ததுக்கு அப்புறம் அந்த பங்கினுடைய விலை தற்போது இறங்கி கிடக்கிறது. ஸோ இந்த கொச்சின் ஷிப்யார்ட் அப்படின்ற ஷேர் சமீபத்தில் இறங்கி கிடக்கக்கூடிய பங்குகள்ல இது ஒன்னா இருக்கு. இனி இவனுடைய முக்கியமான லோ பிரைஸ்ல இருந்து திரும்பவும் ஒரு முறை தன்னுடைய பழைய கையை நோக்கி வருகிறதா அல்லது தன்னுடைய பழைய லோவையும் உடைச்சிட்டு கீழே கீது போகுதா அப்படின்றது பொறுத்து இருந்தா பார்க்கணும். இன்றைய தேதியில ஒரு 2 months லோ பிரைஸ்ல இருக்கக்கூடிய பங்குகளுடைய செய்தியில இந்த கொச்சின் ஷிப்யார்ட் அப்படின்ற ஷேரும் வந்திருக்கு. அவர் என்ன பண்ணாருன்னு தெரியல. அதுக்கப்புறம் நாயாய நடுராத்திரியில சுடுகாட்டுக்கு போறேன் அப்படின்ற மாதிரி ஒரு முறை உள்ள இறங்கி லாபத்துக்கு வெளியே வந்துட்டு மறுபடியும் போனாரா இல்லையா அப்படின்றது தெரியல. பட் அவருக்காகவே அந்த பங்கு மேல் நோக்கி ஏறி லாபத்துக்காக வந்த மாதிரி இருக்கு. நண்பர்களே, இன்னும் சில பங்குகள் ஓரளவுக்கு கொஞ்சோண்டு மேல் நோக்கி ஏறி தன்னுடைய பழைய கையை தாண்டதா வேண்டாமா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரேடிகோ கைத்தான் அப்படின்ற ஷேர் இன்னும் ஒரு அருமையான லோ பிரைஸ்ல வந்து விழுந்திருக்கு பாருங்க. வந்து விழுந்ததுக்கு அப்புறம் இந்த செக்டர் ஒரு ஃபோக்கஸ்ல இருக்கக்கூடிய ஒரு செக்டர் அப்படின்றதுனால இந்த 2026ல அந்த பங்கினுடைய விலை என்பது ஆல்மோஸ்ட் 43% ஏறி இருக்கு. நம்மளுக்கு இதையெல்லாம் பார்க்கும்போது என்னையா நம்ம மார்க்கெட்டு சரியில்லைன்றாங்க, எத்தனையோ ஷேர்ஸ் லோ ரேட்ல இருந்து 40-50% ஏறி இருக்கான். அதுல பாதிக்கு பாதி 20% பிடிச்சிருந்தா கூட 2-3 மாசத்துல 20% ஆச்சே அப்படின்றதான் பல பேர்த்தினுடைய எண்ணமா இருக்கு. அந்த ரேடிகோ 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை தாண்டி டெசிசிவா ஏறிட்டான். ஆனா 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை டெசிசிவா தாண்டி ஏற முடியாம 2024 இருந்து சுத்தி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு ஷேர்னு பார்த்தா இந்த பெர்கர் பெயிண்ட் ஒண்ணு. ஏன்னா பெயிண்ட் செக்டர்ல வந்து பெருசா மார்ஜின் இல்ல, அதுவே சின்ன மார்க்கெட், அதுல போட்டி அதிகமாயிடுச்சு அப்படின்ற மாதிரி பல்வேறு பெயிண்ட் கம்பெனிகள் ரொம்ப சுமாரா தான் சமீபத்தில் இருக்காங்க. ஸோ தற்போது மறுபடியும் 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை தாண்டி இருக்கக்கூடிய இந்த பெர்கர் பெயிண்ட் ஒரு அளவுக்கு பெரிய அளவுல லாபம் தருமா, இல்ல மறுபடியும் பழையபடி கழுத தேஞ்சு கட்டெருமான மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஹை போயிட்டு மறுபடியும் கீழே விழுந்துருமா அப்படின்றதா ஒரு மிக முக்கியமான கேள்வியா இருக்கு. ஸோ இந்த பெர்கர் பெயிண்ட் அப்படின்ற ஷேர்னுடைய செய்தி என்னன்னா, அது கரெக்டா 200 டேஸ் மூவிங் ஆவரேஜ் கிட்ட இருக்கு. இந்த முறையா தன்னுடைய பழைய கையை தாண்ட போறானா, இல்ல பழக்க தோஷத்துல மறுபடியும் இன்னொரு முறை கீழே லோல்ல வந்து அப்புறம் திரும்பி ஏறி சம்பாரிச்சு தரப்போகுதா? ஸோ 200 டேஸ் மூவிங் ஆவரேஜை தாண்டிய பங்குகள்ல இந்த பெர்கர் பெயிண்ட் அப்படின்ற ஷேரும் ஒரு சுவாரஸ்யமான ஷேரா இருக்கு. நண்பர்களே, இன்னும் ஒரு பங்கு ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்குள்ளேயே ட்ரேட் ஆகி கொண்டிருக்கக்கூடிய ஒரு பங்குக்கு எக்ஸாம்பிளாக இந்த ஷாஃப்லர் இந்தியா அப்படின்ற பங்கு தற்போதைக்கு இருக்கு. இவனுமே சமீபத்தில் இப்பதான் சில நாட்களுக்கு முன்னாடி லோ ரேட்ல வந்து விழுந்திருக்கான் அப்படின்ற மாதிரி பல பேர் செய்தி வாசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா மறுபடியும் கின்னஸ் ரெக்கார்டுல நான் இடம் பிடிச்சே தீருவேன் அப்படின்னு இவன் அடம் பிடிப்பான் போல. மறுபடியும் இந்த பங்கு தன்னுடைய சமீபத்திய லோக்களில் இருந்து தன்னுடைய சமீபத்திய ஹையை வந்து திருப்பி மீட் எடுத்திருக்கிறான். இனி அடுத்தது இந்த பங்கு என்ன செய்யும் என்பது பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். கடைசியாக கீழே விழுந்து கிடக்கக்கூடிய பங்குகள்ல இந்த ஆதித்யா பிர்லா ரியல் எஸ்டேட் அப்படின்ற பங்கு ஒன்று. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது லாபம் செய்யக்கூடிய ஷேரா? ஆதித்யா பிர்லா ரியல் எஸ்டேட் லாபம் செஞ்சு கொண்டு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தொடர்ந்து நஷ்டம் நஷ்டம் நஷ்டம்னு ஒரு 1.5 வருஷமா கணக்கு எழுதிக்கிட்டே இருந்தாங்க. இப்போ வந்து என்ன சொல்லியிருக்காங்க, அவங்களுடைய சேல்ஸ்ல எந்த விதமான பெரிய மாற்றம் இல்லை, பட் அவங்களுடைய லாபம் 5 கோடி அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பங்குனுடைய ஃபைனான்சியல் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நம்பி ஒருத்தர் எடுக்கிறாங்களா அப்படின்றது ரொம்பவுமே டவுட்டான விஷயம் தான்.
ஏன்னா ஒரு ரீட்டைல் ட்ரேடர்ஸ்க்கு என்ன மாதிரி தகவல் கிடைக்குது? இந்த மாதிரி குவார்டர்லி ரிசல்ட்ஸ், ஃபுல் ஃபைனான்ஷியல் ரிசல்ட்ஸ் அந்த மாதிரி தான் கிடைக்குது. அதுல என்ன பெருசா தகவல் கிடைச்சிடும். ஸோ இது போன்ற கம்பெனிகள் இன்வெஸ்டர் பிரசன்டேஷன் கொடுக்கும் பொழுது எதிர்காலத்தை பத்தி என்ன சொல்றாங்க? இந்த இன்வெஸ்டர் பிரசன்டேஷன் மீட்டிங்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, கைடன்ஸ் கொடுக்கறக்கே பயப்படுறாங்க. நிறைய பேர் கேள்வி கேட்கறாங்க. ஓகே, ஃபினான்ஷியல் இயர் 2027ல என்ன கைடன்ஸ் நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா, இப்போதைக்கு நாங்க எதுவும் கைடன்ஸ் கொடுக்குற மாதிரி இல்ல. போன வருஷத்துக்கு நாங்க இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி தான் காமிச்சிருக்கோம். ஸோ அதனால நாங்க கைடன்ஸ் கொடுக்குற மாதிரி இல்ல அப்படின்ற மாதிரி கேடி ஜிதேந்திரன் அவர்கள் சொல்றாரு. இந்த ஜிதேந்திரன் அவர்கள் வேற யார் இல்ல, அவர் தான் மேனேஜிங் டைரக்டர் ஆதித்யா பிர்லா ரியல் எஸ்டேட். ஸோ தற்போதைக்கு இந்த ஆதித்யா பிர்லா ரியல் எஸ்டேட் போன்ற பல்வேறு ஷேரினுடைய விலைகள் தொடர்ந்து இறங்குமுகமா இருக்கு. எல்லாருக்குமே சேல்ஸ் எந்த அளவுக்கு இருக்கும் ரியல் எஸ்டேட்ல அப்படின்னு ஒரு கைடன்ஸ் கொடுக்கறக்கே பயப்படுறாங்க. ஏதாவது சொல்லிக்குள்ளி தப்பா போயிருமோ அப்படின்ட்டு. இப்படிதான் ஆக்சென்சர் வந்து மேனேஜ்மெண்ட் கைடன்ஸ் வந்து கொஞ்சம் சுமாரா இருக்கும் அப்படின்னாங்க. அவன் ஆக்சென்சர் சொன்னதுக்கு இன்ஃபோசிஸ், டிசிஎஸ் போன்ற நம்ம ஐடி கம்பெனிகளை வச்சு செஞ்சாங்க. அதனால இவர் ஏதாவது ஒரு கைடன்ஸ் கொடுத்து அந்த மொத்த ரியல் எஸ்டேட் செக்டரே எங்கேயாவது போட்டு தள்ளிட்டாங்கன்னு என்ன பண்றது? ஸோ அதனால அவர் வந்து நோ கமெண்ட்ஸ் அப்படின்றது உண்மையிலேயே ஒரு நல்ல கமெண்ட். ஸோ எனிவே ரியல் எஸ்டேட் செக்டரை சார்ந்த பங்குகள்ல ஏதாவது ஒரு பெரிய அளவுல மாற்றம் இருக்குமா இல்லையா அப்படின்ற பொறுத்து இருந்தா பார்க்கணும். இப்போதைக்கு பெரிய மாற்றம் ரியல் எஸ்டேட் கம்பெனிஸ்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, பெரிய அளவுல கடும் சரிவு. அதுதான் பெரிய மாற்றமாக தற்போதைக்கு ரியல் எஸ்டேட் கம்பெனிஸ்ல இருக்கு. இனி அடுத்து வரக்கூடிய ரிசல்ட் சீசன்ல ஒருவேளை இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏறுகிறது அல்லது குறைகிறதுன்னு ஏதாவது ஒரு பெரிய நியூஸ் வரும் பொழுது அடுத்தடுத்து சில மாதங்கள்ல எந்த செக்டர் ரொம்ப போக்கஸ்ல இருக்குன்னா, இந்த ரியல் எஸ்டேட் செக்டரும் ஒரு டாப் போக்கஸ் செக்டர்ல வருது. ஏன்னா அதுல தொடர்ந்து நியூஸ்கள் வரப்போகுது அப்படின்றதுனால. சரி நண்பர்களே, அடுத்த வாரத்துல ஒரு நாள் லீவ் வருது. மொத்தமே 4 மார்க்கெட் டேஸ் தான். இந்த மார்க்கெட் டேஸ்ல மிக முக்கியமான தகவல், இந்த யுஎஸ் ஈரானுக்கு நாம பயந்துகிட்டே இருந்தோம், இப்ப பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி வருது. அப்ப அடுத்த வாரத்துல ஒரு 400-500 பாயிண்ட் நிஃப்டி ஏத்தி விட்டாங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். ரெண்டாவது மிக முக்கியமான தகவல், பெஸ்ட் மந்த்லி இன்கம் ஸ்ட்ராட்டஜி ஸ்டாக் மார்க்கெட்ல அப்படின்னா இந்த ரேட்ஸ் இன்விட்ஸ் போன்றவைகளை அக்குமுலேட் பண்ணி வைக்கிறதுனால தான் ஒருத்தருக்கு மார்க்கெட் ரிஸ்க் கம்மியாகி ரிட்டர்ன் ஜாஸ்தி ஆகுது அப்படின்றதுக்கு ஒரு சிறப்பான உதாரணம். இதே இந்த ஸ்விங் ட்ரேடிங் ஆப்ஷன்ஸ் எல்லாம் போகும்பொழுது அதுல இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் என்ன, ஸ்டாப் லாஸ் எப்படி வந்து டபக்குன்னு ஹிட் ஆகிறான் அப்படின்ற சில விஷயங்கள்லாம் பார்த்து பேசிக்கிட்டு இருந்தோம். இன்றைய தகவல் உங்களுக்கு உதயம் எனக்கு மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி, வணக்கம்.